இன்றைய டிஜிட்டல் டீகோட் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். அவரிடம் தனிநபர் விமர்சனத்தை நோக்கி நகர்கிறதா தமிழ்நாடு அரசியல் களம், விஜய் விசஸ் உதயநிதி எனும் ஒரு நிகழ்வில் தவறு நடப்பது எங்கு என்ற தலைப்பின் கீழே தான் பேச இருக்கிறோம். இதில் 3 விஷயங்களை முக்கியமாக பேச இருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய சட்டமன்றத்தில் தனிநபர் விமர்சனங்கள் ஏன் எனும் தலைப்பிலேயும் ஒரு விவாதம் நடக்க இருக்கிறது. தாவேக்காவை நோக்கிய விமர்சனங்களுக்கு மட்டும் பதிலளிக்கிறாரா முதலமைச்சர் என்றும் பேச இருக்கிறோம். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு சட்டமன்றத்தில் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். சுவாமிநாதன் இணைந்து இருக்கிறார். சார் வணக்கம். ஒரு அரசாங்கம் 5 ஆண்டுகள் எப்படி தொடரப்போகிறது, எப்படி நடக்கப் போகிறது அப்படின்றதற்கு அறிகுறியாக முதல் 1 மாதத்தை சொல்லுவாங்க. அந்த 1 மாதம் முடிந்த உடனே கூடுகிற ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த 5 ஆண்டுகள் தாவேக்கா அரசாங்கத்தை எப்படி கொண்டு செல்ல போகிறார்கள் யூகிக்க முடிகிறதா உங்களால? ஒரு வகையில அது தனிநபர் விமர்சனம் இதையெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு வகையில செல் திசையை காட்டுகிறார்கள். மத்திய அரசோடு இணக்கம், எல்லா விஷயத்திலையும் அவர்கள் எதிர்த்தார்கள். முந்தைய திமுக அரசை குறிப்பிடுகிறார். ஆனால் நான் அப்படி எல்லா விஷயத்தையும் எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு செல் திசையை அவர்கள் காட்டுகிறார்கள். இன்னொன்று, அவர்கள் சட்டமன்ற உரைகள்ல இன்னும் வீரியமாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும். நீங்க பாத்தீங்கன்னா அவர் முதல்வருடைய பதிலுரை என்பதை தாண்டி தாய்மாமன் சீர்திட்டம் வரப்போகுது, செப்டம்பர் 15 என்பதாக அறிக்கைகள் வருது. சோ இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு காலக்கெடுவை சொல்வது, இது போன்ற ஆழ்ந்தமான உரை என்பது கொஞ்சம் மிஸ்ஸிங். அதே நேரத்துல கிட்டத்தட்ட அவர்களுடைய செல் திசை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. சட்டமன்றம் ஏதேனும் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டணும், இந்த அரசின் மீதான செயல்திறன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத காட்டணும். முதல் நாளிலேயே அது காட்டப்பட்டு விட்டது. ஆளுநர் இவர்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிக்கிறார். 1, ஆளுநருக்கு பரஸ்பரம் சபாநாயகர் நன்றி சொல்றார். 3 உரையும் அவரே வாசித்தார், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் நகர்கிறார். ஆளுநரை எனக்கு திருப்திங்கிறார். நீங்க கிட்டத்தட்ட மக்கள் மாளிகையிலிருந்து அவருடைய பதில கூட எனக்கு இந்த அரசு இப்படி செயல்படுறதுல திருப்தியாக இருக்கு, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம்னு பாக்குறேன். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அதே போன்று விஜய் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு அவரோடு இருப்பவைகள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் என்பதை தாண்டி கொள்கை கூட்டணியாக வடிவமைத்தவர்கள், பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் இருந்தவங்க. அவர்களை கூடுதலாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துக் கொண்டு எல்லா விஷயங்களிலும் பாஜகவை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல, அதுதான் இந்த ஆட்சி அடுத்த திசையை காட்டுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். பெரும்பான்மையான விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லி இருந்தார். அதில் பெரும்பாலும் தன்னுடைய அரசு மீதான விமர்சனங்களுக்கு மட்டும்தான் பதிலாக இருந்தது. கூர்மையான ஒரு செல் திசையை காட்டல. ஆனால் அப்படி மிச்ச மீதியில் அவர்கள் காட்டுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்பது, இனிமேல் தமிழக அரசியல் களத்துல பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்காது. அது விஜய் வருகைக்கு முன், விஜய் வருகைக்கு பின்னு நான் பாக்குறேன். 2019, 21, 24 தொடர்ந்து ஒரு 3-4 தேர்தல்களாக பாஜக எதிர்ப்பு தான் யார் இங்கு ஆள வேண்டும் என்பதையும் தீர்மானித்தது. அந்த வகையில அதிலிருந்து தமிழகம் கொஞ்சம் வேறு திசையை நோக்கி பயணிக்கிறது. அது அவர் நிதிகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர் இந்த அட்ஜஸ்ட் பண்ற நோக்கி நகர்றாரு அப்படின்னு இந்த பட்ஜெட்ல நம்ம இந்த கூட்டத்தொடர்ல நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களாக பார்க்கப்பட்டது. அதை தாண்டி இப்போ தனிநபர் சார்ந்த விஷயங்களை நோக்கி தமிழ்நாடு போகுதா? விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற இடத்தை நோக்கி தமிழ்நாடு போற பட்சத்துல அதுக்கடுத்து அண்ணாமலை அவர்களும் வர இருக்கிறார். அவரும் பாஜக இருக்கும்போது தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை சுற்றி அரசியலை மையமாக கொண்டு செயல்பட்டவர் தான். மறுபுறம் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அவரை சுற்றிதான் அந்த கட்சியே இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கட்சி அவர்களை சுற்றிதான் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது 4 தலைவர்களுமே தன்னை முன்னிலைப்படுத்தும் போது தனிநபர் அரசியலை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் வேகமாக நகருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமாக தனிநபர் அரசியலினுடைய உச்சம் தான் விஜய் அவர்களுடைய வெற்றி. நீங்க அங்க ஒரு முகம் தான். திமுக அதிமுகவோட மாவட்ட செயலாளர் நமக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பே தெரியும். திமுகவோட மாவட்ட செயலாளரா இவர் தான், இவருக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். கன்னியாகுமரியில இவர் தான் நிப்பாரு. கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து நம்ம சென்னை தலைநகர்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் வரை இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்க விஜய் அவர்கள் அதற்கான களத்தை அவர் தேர்தலுக்கு முன்பே நகர்த்தி விட்டார் ஒரு வகையில. அதனாலதான் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னாரு, ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்கள் விஜய் தான் வேட்பாளர்னு அவர் பேச ஆரம்பித்தார்ல. சீமான் அவர்களே பேசாத புள்ளி. எத்தனை ஆண்டு காலம் தனித்து நிற்கிறார், தனித்து களம் காண்கிறார், தனித்து அரசியல் இயக்கம் நடத்துகிறார், தனித்துதான் போட்டியிடுகிறார் ஒவ்வொரு தேர்தலையும். ஆனா நீங்க சீமான் நாம் தமிழர் கட்சி என்பதற்கு ஒரு ஓட்டு, அங்கு வேலை செய்யக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டு, அந்த புள்ளி தான் இருந்தது.
அதை முற்றிலும் விஜய் உடைத்து விட்டாரே. ஒரு தனி நபர், அந்த நபர் 30 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் மீது எழுந்து அந்த வாழ்க்கை அவருக்கு ஒரு வெற்றியை தருது. அது ஒரு முதல்வர் இருக்கையிலே சென்று அமர்த்துகிறது. சோ அப்ப அந்த தனிநபருக்கான அரசியல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் தான் தனிநபர் அரசியல் நம்ம சொல்ல முடியும். அண்ணா கூட கொள்கை சார்ந்த அரசியல். நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம், மும்மொழி கொள்கை கூடவே கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல அவர் காட்டிய அந்த மும்மொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடை காட்டியது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வீரியமாக நின்றது. இது எல்லாம் சேர்த்துதான் திமுக அந்த கொள்கை தலைவர் தான் அண்ணா. ஆனா நீங்க அன்னைக்கு திரைபிம்பம், திமுக எதிர்ப்பு, இது 2 தான் எம்ஜிஆர் அவர்கள். அது தனிநபர் அரசியல். கிட்டத்தட்ட 77க்கு பின்பு, விஜய் வேண்டுமானால் சொல்லலாம் 67க்கு பின்பு, 77க்கு பின்பு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். 67 மாற்றத்தை நம்ம தனிநபர் அரசியல்னு சொல்லிவிட முடியாது. அது கொள்கை சார்ந்து, இயக்கம் சார்ந்து, ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அரசியல். அது 77ல திமுக எதிர்ப்பு ஒற்றை புள்ளிதான் அரசியல். நீங்க கிட்டத்தட்ட 2026 அதுதானே. அப்ப தனிநபர் அரசியலை நோக்கி விஜய் இழுத்து வந்து விட்டார். அப்ப விஜய்க்கு எதிராக இனி அரசியல் செய்யணும்னா ஒரு இயக்கத்தை, ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை எதிர்ப்பதை விட அல்லது முன்னிலைப்படுத்துவதை விட தனிநபர் சார்ந்த அரசியல் தான் இனி தமிழ்நாட்டில் எடுபடுங்கிற இடம் நோக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய 18 லட்சம் உறுப்பினர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களோ, அதே போன்று நீங்கள் கேட்டதை போல சீமான் அவர்களோ நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நகர்த்தியதுல பெரும்பங்கு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு தான். இல்ல, அப்படி போகும் பட்சத்துல தனிநபர் விமர்சனங்களும் மிகவும் கூர்மையாக வைக்கப்படும். அதற்கான முன்னோட்டம் தான் நேற்று சட்டமன்றத்தில் நடந்த சில விமர்சனங்களும் சில தலைவர்கள் சொன்ன விமர்சனங்களும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விமர்சனங்கள் இன்னும் கூர்மையாகிற பட்சத்துல களத்திலையும் அது எதிரொலிக்கும் தானே. இப்போ கொள்கை சார்ந்து பேசிட்டு இருந்த ஒரு தொண்டர்கள் இப்போ களத்திலையும் அந்த மாதிரியான விமர்சனங்களை பேசும்போது மக்களுக்கு என்ன அரசியலை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, கன்வே பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்ல. ஆமா, அது நிச்சயமா நீங்கள் கேட்டதை போல கொள்கை சார்ந்து விமர்சிக்காமல் தனிநபர் சார்ந்த விமர்சனங்களை, ரொம்ப குறிப்பா குடும்பங்கள் சார்ந்த விமர்சனங்களையோ தனிநபருக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி பேசுவதோ ரொம்ப ரொம்ப அபத்தமானது. முதல்ல அது தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல எப்பொழுதுமே வெற்றி பெற்றதில்லை. நீங்க தனிநபர் அரசியல் வென்றிருக்கிறது. அதை நான் குறிப்பிட்டேன். 77ல எம்ஜிஆர் அவர்கள் தனிநபர் அரசியல் தான். அவர் ஒரு கூட்டணி அமைத்திருந்தார், அது வெற்றியாக மாறியது என்பதையெல்லாம் தாண்டி தனிநபர் எம்ஜிஆர் என்கிற முகம், அந்த அவர் உருவாக்கிய நீண்ட நெடிய திரைப்பயணம், திமுக எதிர்ப்பு, அவர் தனிநபர். எம்ஜிஆர் இதே மாதிரி தான் 77ல அந்த மாவட்ட செயலாளர்கள் பலர்ல அறிமுகம் இல்லாதவர்கள் வெற்றி பெற்றார்கள், வாகை சூடினாங்க, சட்டமன்றத்துக்குள்ள நுழைந்தாங்க. அதே போன்று பாயிருக்கு. ஆனா தனிநபர் விமர்சனம் என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதில்லை. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்ல விரும்புறேன் அங்கேஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா 2011 தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கும். வடிவேலு அவர்கள், நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்கள்ல முதல்ல இதை தொடங்கி வைத்திருக்கிறது விஜய் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் நான் அன்றிலிருந்து சில உதாரணங்களை எடுத்துட்டு வரேன். 2011ல வடிவேலு அவர்களை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் அவர்கள் மேல கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது. அன்னைக்கு எதிரி யாரு? அதிமுக. 2006ல தேமுதிக 8% ஓட்டை தாண்டி விட்டது. 2011ல கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க அதிமுகவோட. அந்த பதட்டத்துல வடிவேலு அவர்களை வைத்துக் கொண்டும் தேமுதிகவை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. ரிசல்ட் என்ன? நீங்க ஒரு தனிநபரை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய பிஹேவியரை, கேரக்டரை, பல விஷயங்களை சேலஞ்ச் பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால என்ன ஏற்பட்டது? தேமுதிக எதிர்கட்சி தலைவர் இருக்கையை பிடித்து விட்டது. கிட்டத்தட்ட வடிவேலு அவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் சினிமா துறை வாழ்க்கையில் இருந்தார். அப்ப நீங்க தனிநபர் தாக்குதல், அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2021 தேர்தல், நீங்க அதே விஜயகாந்த் அவர்களே திருப்பி அதிமுக ஒரு கட்டத்தில் அடிச்சாரு. நீங்க விஜயகாந்த் அவர்களே இன்னொரு வகையான விமர்சனங்களை வைக்கிற பொழுது ராப்பகலா நான் மதுபோதை பயன்படுத்துகிறேன் என்று சிலர் விமர்சிக்கிறாங்க. அவர்கள் தான் ஊற்றி கொடுத்தார்களான்னு கேட்ட இடம் இருக்குல்ல. அப்ப நீங்க தனிநபர் விமர்சனம் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்க. 2021 தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கும். ராசா அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசுகிறார். உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மார்ச் மாதத்துல அதை ஊராக போய் எங்க அம்மாவை தவறாக பேசிட்டாரு, அந்த 5ஆம் கிளாஸ் மாணவ மாணவிகள் கூட படிக்கிற பசங்களை கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கொங்கு மண்டலம் பூரா போய் பேசினார். ரிசல்ட் என்ன? அவர் மன்னிப்பு கேட்டார். ராசா அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அன்றைக்கு திமுகவினுடைய மாநில மகளிர் அணி செயலாளராக இருந்த கனிமொழி அவர்கள் அதை கண்டிச்சாங்க. இத்தனைக்கு பின்னும் எலெக்ஷன்ல ரிசல்ட் என்ன? கொங்கு மண்டலத்தில் 58 தொகுதிகள், 40 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதை தாண்டி ராசா விவகாரத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப நீங்க என்னைக்குமே தனிநபர் விமர்சனம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான அரசியலாக இருந்ததில்ல. இந்த இடத்துல தனிநபர் விமர்சனத்தை முதல்ல தொடங்கியது விஜய் அவர்கள். நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாருன்னு இப்படி செய்கை வைத்து காட்டுவது, ஒரு தாத்தா பார்த்துட்டு கேட்டாருங்கிறது, அப்ப நீங்க அது எவ்வளவு அபத்தமானது. அப்ப நீங்க எதுக்கு அடுத்த நாள் போய் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சீங்க?
நீங்க அடுத்த நாள் மு க ஸ்டாலின் அவர்களை ஏன் போய் சந்திக்கிறீங்க? அரசியல் நாகரிகம்னு ஒரு பேர் வாங்கிட்டீங்களே. நீங்க காமராஜர் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த சீனிவாசன் தோல்வியடைந்திருக்கிறார். அப்ப அந்த காமராஜர் அவர்களே தோற்கடித்திருக்கிறார்கள். அதனால வெற்றி தோல்வி என்பது யாருக்கு எப்பொழுதுமே நிரந்தரம் இல்ல. அடுத்ததாக இன்னொரு செய்கை சபாநாயகர்கிட்ட கேட்கிறார், நான் ஒரு செய்கை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறார். சரி செய்துக்க கேட்கிறார் அவர். நான் எனக்கு ஒரு இயல்பாக ஒரு சின்ன சந்தேகம். அவர் ஒரு செய்கை செய்து கொள்ளவா என்று கேட்கிறார். நாளைக்கு அவை குறிப்பில் இருக்கிறார் சொல்றேன். உடனே சபாநாயகர் சரி என்றார். உடனே விஜய் அவர்கள் அந்த செய்கையை செய்தார். அது எந்த செய்கை? நாளைக்கு 50 வருஷம் கழிச்சு சட்டமன்றத்தினுடைய வரலாறை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மாணவன் போய் பார்க்கிறான். அன்றைக்கு இருந்த முதல்வர் ஏதோ ஒரு செய்கை செய்தாராமே, அது என்ன செய்கை? நல்ல செய்கையா கெட்ட செய்கையா? சபாநாயகர் அனுமதித்திருக்கிறாரு. அது என்ன வகையான செய்கை? தேவையற்ற விமர்சனங்கள் தானே. அப்ப நீங்க நாம் என்ன ஆயுதம் எடுக்கிறோமோ அதைத்தானே எதிரிகளும் எடுப்பாங்க. அப்ப விஜய் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல இல்லைங்கிறத ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டிய இடம் அது இல்லையே. நீங்க அடுத்து உங்களுடைய ஆட்சியினுடைய செல் திசை குதிரை பேரத்தை பேசுறாங்க முந்திர நாள், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதை பதிலா பேசுங்க. வேற நீங்க கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு தனிநபர்கள் மீதான விமர்சனமா போனதனுடைய நீட்சி தான் உதயநிதி ஸ்டாலின் பேசியது. அவர் அதுக்கு பின்பு என்ன ட்வீட் போடுறாரு? செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவகாரத்தை இழுக்கிறார். அவங்க தொடக்க புள்ளி விஜய் அவர்கள் தான். அவர் அதை செய்திருக்க கூடாது. நீங்க ஸ்டாலினை தேடுறீங்க சார். ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களையும் மு க ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வரை எங்கன்னு தேடுவதை போன்ற ஒரு கதையை சொல்றீங்க. கருணாநிதி அப்படிங்கிற பெயரை சொல்லிட்டு சாரி நான் கலைஞர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்னு சொல்றாரு. ரெண்டுமே ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு, திட்டமிட்டு தான் செய்யறாங்க. அவ ஒரு பக்கம் அப்படியும் செய்கிறார்கள், ஒரு பக்கம் இப்படியும் செய்கிறார்கள். எப்படி செய்தாலும் அது அபத்தமானது அப்படின்னு தான்